ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கின் வசூ சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு மண்டே இருந்த மார்க்கெட் சிச்சுவேஷன் வேறு, டியூஸ்டே க்ளோஸ் ஆன மார்க்கெட் சிச்சுவேஷன் வேறு. மண்டேயோட மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. நிஃப்டி 24,578 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 346 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 81,148 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1,281 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்கு 54,940 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 442 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 37,354 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 927 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக பார்க்குறேன் அந்த வெப்சைட்டில் ரொம்பவே லேட்டாக தான் அப்டேட் ஆகுது. என்எஸ்சியோட வெப்சைட்டில் அப்டேட் ஆகி ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு தான் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் அப்டேட் ஆகும். பட் இப்போலாம் ரொம்பவே லேட்டாக தான் அப்டேட் ஆகுது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளாகவே நம்ம டாடா மோட்டார்ஸை வந்து அக்யூசிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஸ்லோவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் 51% விழுந்திருக்கு. 8,470 கோடி ப்ராஃபிட் சொல்கிறாங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 17,407 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பாதி ப்ராஃபிட் வைப் அவுட்டு. 51% கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1,19,503 கோடி, 0.4% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் எக்ஸ்பென்சஸும் குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 1,09,056 கோடி எக்ஸ்பென்சஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ₹6 பார்த்தீங்கன்னா டிவிடெண்டு. அந்த டிவிடெண்டுக்கான ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து ஜூன் 24 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஜேஎல்ஆரோட சேல்ஸ் 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ஏன்னா அவங்களுக்கு நார்த் அமெரிக்கா, யூரோப் அந்த செக்மெண்ட்டில் அந்த ஹை ப்ராஃபிட்டபிள் எஸ்யூவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் இருந்துக்கு. அதனால ஜேஎல்ஆரோட சேல்ஸ் வால்யூம் 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைனாவில் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹை மார்ஜின் பிஸ்னஸாக இருக்கிறதுனால டாடா மோட்டார்ஸுக்கு சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வீக்காக இருக்குது. ஏன்னா அங்கே பிஒய்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் ராஜா அப்படின்ட்டு அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஜேஎல்ஆரோட ரெவன்யூ வந்து 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட் அந்த குவார்ட்டரில் 4% விழுந்திருக்கு. 16,700 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட் வந்து 11,500 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜினும் 60 பேசிஸ் பாயிண்ட் விழுந்து 14% இருக்குது. இந்த கம்பெனியோட ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ் இப்போ வந்து டெட் ஃப்ரீயாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ரெவன்யூ வந்து 7.7 பில்லியன் யூரோஸாக இருக்குது. 1.7% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லியர் பேசிஸில் ரெவன்யூ வந்து 29 பில்லியன் யூரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில். நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து சொல்கிறது எபிட் மார்ஜின் 10.7% இருக்குது. 150 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. டிஃபெண்டரோட ஹோல் சேல்ஸ் வந்து 1,15,404 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. இது ஒரு நியூ ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட்ஸோட ஹோல்சேல் வால்யூம்ஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த யூஎஸ் அண்ட் யூகே ட்ரேட் டீல் வந்து இவங்களுக்கு ஒரு மேஜர் பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா யூகேலேருந்து யூஎஸ்க்கு பயங்கரமாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 27.5%லேருந்து இப்போ 10% வருது. ஸோ 1,00,000 வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாக்குள்ளே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது 27.5% இந்த டேரிஃபை 10% ஆக்குறதுனால இந்த கோட்டாக்குள்ளே 10% டேரிஃப் வச்சு 1,00,000 வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்ஸு. கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த குவார்ட்டரில் ஹோல்சேல் கமர்ஷியல் வெஹிக்கிள் வால்யூம் 99,600 யூனிட்ஸு, 5% குறைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட் 5,900 யூனிட்ஸு, இது வந்து 29.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ இந்த செக்மெண்ட்டில் 21,500 கோடின்னு சொல்கிறாங்க. 0.5% டவுன் ஆயிருக்குது. பர்சஞ்சர் வெஹிக்கிள் 1,47,000 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. 5% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஒன்று பார்த்தீங்கன்னா 13% டிக்ளைன் ஆயிருக்கு இந்த செக்மெண்ட்டில். அதே ஐசிஇ பிஸ்னஸ் அது வந்து மார்ஜின் 8.2% ஆட்டு இருக்குது. இவி பிஸ்னஸ் வந்து எபிட்டா பாசிட்டிவ்ல இருக்குது, 6.5% ஆட்டு. அதே பிவி பிஸ்னஸோட ரெவன்யூ ஃபுல்லியர் பேஸில் 7.5% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவராலாட்டு ரிசல்ட்ஸ் பார்க்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எப்படின்னு சொல்ல ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் ப்ராஃபிட் வந்து பாதி விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ளாட்டாக இருக்குது. ஜேஎல்ஆர் வந்து சில செக்மெண்ட்ஸ் குறிப்பாட்டு நார்த் அமெரிக்கா, யூரோப் அங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ் டெட் ஃப்ரீயாக மாறி இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ஹோல்சேல் வால்யூமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு 5%. எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில். பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸும் 5% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ரிசல்ட்ஸ் வந்து வீக்கான ரிசல்ட்ஸ் தான். டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து வீக்காக தான் இருக்குது. பட் டெட் ஃப்ரீயாக மாறி இருக்காங்க. சில செக்மெண்ட்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. யூஎஸ் அண்ட் யூகே ட்ரேட் டீல் வந்து இவங்களுக்கு மேஜர் பெனிஃபிட்டாக இருக்க போது. யூகே இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் போட்டிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹708 இருக்குது. பட் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் தர்மடி வாங்கலாம் இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணுவேன். இது டாடா மோட்டார்ஸில் என்னோட ஒப்பீனியன். பட் நீங்கள் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ப்ராஃபிட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,505 கோடி. அது இயர் ஆன் இயர் பேசிஸில்.
குவார்டர் பேஸில் 39% ப்ராஃபிட் விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 36,551 கோடியாக இருக்குது, 11.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து அவங்களோட நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓவரால் ரெவன்யூக்கு 80% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த செக்மெண்ட்டில் 1500 கோடியாக இருக்குது எபிட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டரில். பெட்ரோகெமிக்கல் செக்மெண்ட் எபிட் வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு 134 கோடி. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 533 கோடி ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. லோவர் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி செக்மெண்ட் ரியலைசேஷன் வந்து டவுன் சைட் ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்பிஜி டிவிஷன். அதே எல்பிஜி அண்ட் லிக்விட் கார்பன் செக்மெண்ட்டில் எபிட்டு 291 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் சேம் பீரியட் லாஸ்டில் 326 கோடி ப்ராஃபிட் வந்தது, இங்கேயும் குறைஞ்சிருக்கு. ₹1 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான பேமெண்ட் டேட்டு ரெக்கார்ட் டேட் எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. பட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் போராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 5 பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் லிக்விட்ஃபை நேச்சுரல் கேஸ் ப்ராஜெக்ட் ஸ்டேக் வந்து வாங்குறதுக்கு 5 பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லாங் டேர்ம் எல்என்ஜி சப்ளை கான்ட்ராக்ட்டு. ஸோ 26% ஸ்டேக் வந்து யூஎஸ் எல்என்ஜி ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. 15 இயர்ஸ் லிக்விட்ஃபை நேச்சுரல் கேஸ் சப்ளை கான்ட்ராக்ட்டு. ஸோ ஓவர்லாட்டு கேலோட ரிசல்ட்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் ₹183 இருக்கிறாங்க. வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலும் இப்போதைக்கு இந்த மாதிரி பிஎஸ்யூ பங்கு பக்கம் நான் இப்போதைக்கு போகிற ஐடியாவில் இல்லை. பட் இது என்னோட ஓன் ஒப்பீனியன், நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்போட ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 6.39% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 1080 கோடி. ரெவன்யூ வந்து 4.41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9938 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 6.88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1442 கோடி. எபிட்டா 1416 கோடியாக இருக்குது, 4% க்ரோத் அனுப்பிச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் 13.81 லேக் யூனிட்ஸ் வந்து மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஃப்ளாட்டாக விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல் இயர் பேசிஸில் ஸ்டாண்டர்ட் நெட் ப்ராஃபிட் 16.18% ஜம்ப் ஆகிருக்குது, 16.18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவி அண்ட் குளோபல் பிஸ்னஸ் இவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இவங்களோட இவி கேட்டகரியில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 200% இந்த ஃபினான்ஷியல் 24 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே குளோபல் பிஸ்னஸ் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்பில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா இவங்க தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ். குளோபல் ஃபுட் பிரிண்ட்னு பார்க்கும்போது 48 கண்ட்ரீஸ், குறிப்பாக ஏஷியா, ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா இங்கெல்லாமே இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. கொலாபரேஷன் பார்க்கும்போது ஹார்லி டேவிட்சன் ரீசெண்டாட்டு நம்மளோட பட்ஜெட்டில் ஹார்லி டேவிட்சன் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறது டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி, யூலர் மோட்டார்ஸ் இதில் இவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதில் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒரு லாங் டேர்மில் அந்த 2 கம்பெனிஸுமே இவங்க டைஜஸ்ட் பண்ணுவாங்க. இது போக ₹65 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிடனுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 24 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 42nd ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ள மேபி அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும். ஸ்டாக் ப்ரைஸ் ₹4055 இருக்குது, 1.5% பாசிட்டிவில் இருக்குது. பட் ரீசெண்டாட்டு ₹4000 கீழே இருக்கும்போது ₹3200, ₹3800 இருக்கும்போது நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஹீரோ மோட்டார் கார்ப். இப்போவும் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 20 கீழே தான் இருக்குது. பட் இந்த ரிசல்ட்ஸை நாளைக்கு மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஹீரோ மோட்டார் கார்ப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப போர்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில். நெக்ஸ்ட் பாரதி ஹெக்ஸாகாமோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 110% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 468 கோடி. இது போக எக்ஸப்ஷனல் கெயின் உங்களுக்கு ஒரு 82 கோடி வந்திருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 22.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2289 கோடி. எபிட்டா 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 51% இருக்குது. இந்த கம்பெனி வந்து 28.58 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டோட்டல் மினிட்ஸ் ஆஃப் யூசேஜ் நெட்வொர்க் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 95 பில்லியன்ஸாக இருக்குது, 4.9% க்ரோத் காமிச்சிருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் டேட்டா கஸ்டமர் பேஸ் 21.5 மில்லியன்ஸாக இருக்குது, 0.7 மில்லியன் நீ பார்க்கும்போது குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மொபைல் டேட்டா டிராஃபிக் வந்து 23.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆவரேஜ் மொபைல் டேட்டா யூசர் பெர் கஸ்டமர் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 27.7 ஜிபி பெர் மந்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எண்ட் ஆஃப் த குவார்ட்டரில் 26,497 நெட்வொர்க் டவர்ஸ் வச்சுருக்கிறாங்க, 81,840 மொபைல் ப்ராட்பேண்ட் பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குவார்டர் பேசிஸில் நல்ல ஒரு இன்க்ரீஸ்மெண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஹெக்ஸாகாம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ₹10 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹5 இருக்குது, ₹10 per ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பாரதி ஹெக்ஸாகாம் வேறு, பாரதி ஏர்டெல் வேறு. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் நீ பார்க்கும்போது
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் 11,022 கோடி 432% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்ஜஸ்டட் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் போக 77% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,223 கோடி. ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 47,876 கோடி. குறிப்பாட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்டவர் கன்சாலிடேஷன் மூலமாட்டி இவங்களுக்கு ப்ராஃபிட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 16 ரூபா பார்த்தீங்கன்னா பர் ஷேருக்கு வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரெவன்யூ 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொபைல் ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் 245 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 57.2% இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் சாரி, இது வந்து 57.2% இருந்தது, 57.2% இருக்குது. சாரி, இந்தியாவோட எபிட்டா 60% இருக்குது. நெட் டெப்ட் எபிட்டா ரேஷியோ 1.86 டைம்ஸாக இருக்குது. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயர், சாரி டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு இந்த டைம்லன்னு சொல்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் இந்த கம்பெனி 3,300 அடிஷ்னல் டவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 13,600 மொபைல் ப்ராட்பேண்ட் ஸ்டேஷன் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க நெட்ஒர்க்கை. ஸோ அப்ராக்சிமேட்டாக 19,900 டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 44,400 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஃபைபர் அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஆப்பிள் டிவி ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ், ஆப்பிள் மியூசிக் டு ஏர்டெல் கஸ்டமர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹோம் பிஸ்னஸ் வந்து 5.8% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீபெய்ட் 5,985 கோடியாக இருக்குது ஹை காஸ்ட் டியூஸ்னால. ஃபைனல் டிவிடன் 16 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 6.6 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு பாரதி ஏர்டெலோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. பட் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் மூலமாட்டு ப்ராஃபிட் குறையுது. பட் ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதோட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி பாரதி ஏர்டெல். இப்போதைக்கு நம்ம வாங்குகிற நிலமையில். ஸோ வெயிட் பண்ணுங்கள். சீமென்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 25% டிக்ளைன் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 674 கோடியாக குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,809 கோடி. எபிட்டா 29.4% டிக்ளைன் ஆயிருக்கு. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 10.1% குறைஞ்சிட்டு. நியூ ஆர்டர்ஸ் கிடச்சது 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,305 கோடின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் பேக்லாக் வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இதோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கிறாங்க. சைமன்ஸ் நான் சொல்லுவேன், நீங்கள் சீமென்ஸ்னு சொல்லுவீங்க. பட் இதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் அடி வாங்கியிருக்குது. ஸோ இப்போதைக்கு இது பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மெகா ஷிப் பில்டிங் பிளான்ஸில் இருக்கிறாங்க. ஹெச்டி ஹியூண்டாயும் கொச்சின் ஷிப்யார்டும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. 10,000 கோடி ப்ராஜெக்ட் போடுறதுக்கு தமிழ்நாடு, குஜராத், ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி கோஸ்டல் லேண்ட் ஏரியாவில் வந்து போடுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. மெகா ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ் குளோபல் ஷிப் பில்டிங் ஹப்பாட்டு இந்தியாவை மாற்றுறதுக்கு 10,000 கோடி மெகா ப்ராஜெக்ட் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் போட இருக்கிறதாட்டு ஒரு அப்டேட்டு. சவுத் கொரியாவோட ஹெச்டி ஹியூண்டாயும் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடும் பார்ட்னர்ஷிப் வச்சு இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. பட் இது நடந்தால் ஒரு நல்ல விஷயம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குதான்னு. ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 30% காலி 865 கோடியாக இருக்குது. இந்த சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1,245 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் இன்கம் 12,239 கோடியாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது போக இஷ்யூவன்ஸ் ஆஃப் டெட் மூலமாட்டு 1,60,60,000 கோடி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க போல். அதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவங்களோட பாரோயிங் லிமிட்டே 1,30,30,000 கோடி தான். ஆனால் வந்து 1,60,60,000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட பாரோயிங் லிமிட்டுக்கு மேலே இது போகுது. பட் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரில. மேபி அவங்களோட பாரோயிங் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு போர்டில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் எல்லாமே வாங்குவாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்து மேபி ரைஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இவங்களோட NBFC அண்ட் HSP அதாவது ஓவரால் லெண்டிங் போர்ட்ஃபோலியோ 27% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,11,260 கோடி. டோட்டல் ப்ரீமியம் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இதனால தான் நான் இப்போதைக்கு இந்த பங்கு பக்கம் போகாமல் இருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த பங்குகள் எல்லாமே கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் டைமில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம இதுக்கு வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கிறதே ஓகேவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நிசான் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஜாப்ஸ் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ 7 பிளான்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. 4.5 பில்லியன் லாஸ் ஆனதுனால இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிசான் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இது நிசான் கார் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. கார்டன் ஜிசி பில்டர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 118% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 241 கோடி. ரெவன்யூ 61.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,642 கோடி. எபிட்டா 141% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 219 கோடி. எபிட்டா மார்ஜின் 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 324 கோடியாக இருக்குது. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர்லாம் 21.32 பேருக்கு 4.90 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டிவிடெண்டுக்கான
ரெக்கார்ட் டேட் எதுவுமே சொல்லலை. பட் அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் எல்லாமே ஹைலி ஓவர் வேல்யூட். இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 3.16% இருக்குது ஏப்ரலில். ஜூலை 2019 அதோட லோவஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 3.16% குறைஞ்சிருக்குது ஏப்ரலில் வந்து. ஸோ அதே இது சிபிஐ பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கோட அந்த மீடியம் டேம் 4% அதுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல மூவாட்டு தான் நான் பார்க்குறேன். பிஎன்பி வந்து என்டையர் ஸ்டேக்கு ஐசார்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 34 கோடிக்கு என்டையர் ஸ்டேக்குமே விற்க போகிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் பண்ண போகிறாங்க. என்டையர் ஸ்டேக்குமே 34.04 crores. இது ஒரு எஸ்எம்இ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. டோட்டலாட்டு டைல்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனல் 1031 கோடி ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டில். 1031 கோடி ஒர்த் ஆஃப் நியூ ஆர்டர்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்லையும் சரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் வின் பண்ணியிருக்காங்க. இது கேஇசி இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட்டு. ஜிஎஸ்கே ஃபார்மாவோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 263 கோடி பண்ணியிருக்காங்க. 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 974 கோடி. சீக்வன்ஷியல் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 14.3% விழுந்திருக்கு. ரெவன்யூ 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது போக அவங்களோட ஜெனரிக் மெடிசன் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா அகுமெண்டின், கால்பால், கெஃப்டூன், டீபேக்ட் இதெல்லாமே அவங்களோட மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. கால்பால் மாத்திரங்கிறது இவங்களோட இந்த கம்பெனியோட மாத்திரங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. ஜிஎஸ்கே ஃபார்மாவோடது சின்ன பிள்ளைல வாங்கி தருவாங்க வாயில் போடுறது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 42 ரூபா சம்திங் 42 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான ரெக்கார்ட் டேட்டுன்னு பார்க்கும்போது மே 30 பார்த்தீங்கன்னா மே 30 ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 42 ரூபா பேர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 2800 மேலே ட்ரேட் ஆகுது. இந்த கம்பெனி நான் ட்ராக் பண்ணுறதில்ல, பட் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இது ஜிஎஸ்கே ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.